இன்னைக்கு உகாதின்றதுனால பாப்பாக்கு ஸ்கூல்லேயே, ஸோ அவளுக்கு லீவ்னாலே வந்து பொறுமையாக தான் வந்து எந்திரிப்பேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எதுவுமே செய்யலை. பழைய சாதம் வந்து நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதையவே வந்து எல்லாருமே சாப்பிட்டோம். பாப்பாவுக்கு மட்டும் கூழ் காய்ச்சி கொடுத்துட்டேன். மதிய லஞ்ச் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு மார்க்கெட் போயிருந்தப்போ வந்து வெள்ளை பூசணிக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ வெள்ளை பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன். அத்தை வந்து வீட்டில் காலிஃப்ளவர் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு 2 காலிஃப்ளவர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து காலிஃப்ளவர் மசாலா ஃப்ரை மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உளுந்து வந்து தெரியாம வந்து வெயில வந்து காய போட்டுட்டேன், பூச்சி பிடிச்சிருந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அத்தை வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி உளுந்து வந்து வெயில்ல காய போடக்கூடாது, அப்படி காய போட்டா இட்லி தோசைக்கு வந்து நம்ம மாவு அரைக்கும் போது வந்து உளுந்து வந்து மாவாகாது. அதுக்கப்புறம் நான் இட்லி சுட்டப்பதான் எனக்கே தெரிஞ்சது இட்லி வந்து ஒழுங்காவே வரல. ஸோ அதனால வந்து மீதி இருக்கிற உளுந்தை வந்து எல்லாத்துலயும் உளுந்து வடை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ணிட்டேன். அவ்வளவுதான், இன்னையோட லஞ்சை வந்து நாங்க சூப்பரா முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வ்ளாக்ல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.